இந்த திருச்செந்தூர் முருகன் மீது நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக என்னை தொடுவான். என் பிள்ளையே, நான் உன்னை விட்டு எப்படி போய்விடுவேன் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். சுற்றி இருப்பவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொள். ஆனால் தீர்மானிப்பது உன் சுயமாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டேனே, அதையும் மீறி நீ மறந்து விட்டாயா? நான் உனக்கானதை உன்னிடத்தில் நிரந்தரமாக்கத்தான் வரப்போகிறேன். விட்டு விலகியது அப்படியே சென்றுவிடுமோ என்று யோசிக்காதே. உனக்கானதை உன்னிடத்தில் நிரந்தரமாக்க நான் பாடுபட்டு கொண்டிருக்கும் போது என் வாக்கு 100% பலிக்கும் தானே. உன்னை விட்டு போனதை பற்றி மட்டுமே சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றாய். என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் என் பிள்ளைகள் அங்கு தவித்து கொண்டிருக்கின்றார்கள். உன் தவிப்புக்கெல்லாம் விடை கொடுக்கும் தருணமாக உன் வெற்றியை தீர்மானிப்பதென்று நான் முடிவெடுத்திருக்கின்றேன். இனி சற்றும் யோசிக்கப் போவதே இல்லை. உன் மனதில் உள்ள விஷயத்தை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்ட பிறகு உன் சுமைகளை நான் சுமப்பாமல் இருப்பேனா? என் தங்க பிள்ளையே, உன்னை எப்படியெல்லாம் இங்கு உயரத்திற்கு அழைத்துச் செல்ல முடியுமோ அப்படியெல்லாம் உயரத்திற்கு அழைத்துச் செல்வதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன். உன் உள்ளத்தில் என்னை சுமந்து கொண்டிருக்கின்றாய், எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது உன்னை நான் தோற்று போக விட மாட்டேன். நீ என்ன செய்தாலும் அதை நான் அறிவேன். நீ செய்வதை பார்த்து செய். நம்பிக்கை கொண்டு நீ என்மேல் பாரத்தை போட்டு உனக்கான செயலை செய்து கொண்டு இரு. யாரும் இல்லை என்ற எண்ணத்தில் இருக்காதே. நம்மை கண்டு கொள்ள யாரும் இல்லை என்ற எண்ணத்தில் இருக்காதே. நான் எப்பொழுதும் உன்னை கண்காணித்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன் முன்காவலும் பின்காவலும் நானாக இருந்து கொண்டு இருக்கும்போது நீ இதை பற்றியும் யோசிக்க வேண்டாம். என் பிள்ளையே, உனக்கான பாதையை உருவாக்கிவிட்டு நீ இந்த பாதையில் பயணம் செய்தால் நன்றாக இருக்கும் என்பதை சொல்வதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். மறுபடியும் எதையோ நினைத்து கொண்டு ஏன் உன் வாழ்க்கையை இழந்துவிட்டது போல், உன்னையே இழந்துவிட்டது போல் இங்கு சோகத்தோடும் வருத்தத்தோடும் இருந்து கொண்டு இருக்கின்றாய். சோகத்தோடு இருந்து உன் வாழ்க்கையை இழந்து விடாதே. நான் முடங்கிவிடும் தருணம் என்னவாக இருந்து கொண்டு இருக்கின்றது என்று நீயாக நினைத்து கொண்டு இருக்காதே. மன வலிமை இல்லாதவன் எல்லாத்தையும் அங்கு சுமக்கும் சுமையாய்தான் எண்ணுவான். அதனால் அத்தான் சொல்கிறேன், நீ செல்லும் பாதையில் தடைகள் வரலாம். ஆனால் அந்த வழியை மறப்பவை. நீ நினைக்கின்ற வாழ்க்கையை செயல்படுத்துவதற்கு உன் லட்சியத்தை விடாமல் உனக்கான வெற்றியை தீர்மானித்துதான் ஆக வேண்டும் என்பதை சொல்கின்றவன் தானே வாழ்க்கையை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்கிறவன். தடைகளை தட்டி கழிப்பதை விட அதை தகர்த்து விடுவது தானே இங்கு புத்திசாலித்தனம். நாளை செய்யலாம் என்று நினைத்த விஷயங்களை நீ நாளை செய் என் பிள்ளையே. ஆனால் இன்று இருக்கும் வேகமும் விவேகமும் நாளை இருக்குமா என்று கேள்விக்குறியாகத்தானே இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால்தான் நான் சொல்கிறேன், நாட்களை தட்டி கழிப்பதை விட உனக்கான வெற்றியை நான் தருவேன் என்று உறுதியளித்திருக்கிறேன். என் தங்க பிள்ளையே, உனக்கான வெற்றியை நான் தருவதென்று வந்து இருக்கும் போது இந்த நாள் உனக்கான வெற்றியின் பாதையாகத்தான் அமையப் போகிறது. வாழ்க்கையில் வருந்தபவர்கள், வாழ்க்கையில் விழுந்தபவர்கள் இங்கு யாராக இருந்தாலும் அதே கம்பீரத்தோடு எழுகின்ற மனவலிமையும் பக்குவமும் அவர்களிடத்தில் இருந்து விட்டால் போதும். அவர்களை வெல்ல இங்கு யாராலும் முடியாது. நீ உனக்கான விஷயத்தை இங்கு உருவாக்கிக்கொள். உனக்கு என்ன வேண்டும் என்பதில் திட்டமிட்டு செயல்படு. உனக்கு முன்னால் சென்று கொண்டு இருக்கும் விஷயத்தை நினைத்து நீ அழுது கொண்டு இருக்காதே. இவ்வளவுதானா என்ற வாழ்க்கையை தாண்டி என்ன வந்தாலும் என் வாழ்க்கையை சரி செய்வதற்கு, எனக்கான வெற்றியை தீர்மானிப்பதற்கு என் அப்பன் என் முருகன் இருந்து கொண்டு இருக்கும் போது, என் வேலவன் இருந்து கொண்டு இருக்கும் போது நான் இதை பற்றியுமே இங்கு யோசிப்பதில்லை என்று நினைத்துக்கொள். என் தங்கமே,
3 விஷயத்தை உன் நேரத்தை வீணடித்து கொண்டு இருக்காதே. தவறி போனதை பற்றி கவலைப்படுவது, அது திரும்ப வராது என்று தெரிந்துவிட்ட பிறகும் ஏன் அதை பற்றி மட்டுமே யோசித்து கொண்டு இருக்கின்றாய்? தவறி போனது உனக்கானது என்றால் நிச்சயம் அதை உன் கையில் வந்து சேரும். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. பிறரோடு உன்னை ஒப்பிட்டு பார்த்து கொண்டு இருக்காதே. அது உன் வாழ்க்கையின் பயணத்திற்கு நல்லதல்ல. நீ அவர்களை மட்டுமே இங்கு பார்த்து கொண்டு இருந்தால் உன் பயணம் எப்படி அங்கு முன்னேற்ற பாதைக்கு செல்லும்? முன்னால் வருபவர்களும் பின்னால் வருபவர்களையும் நினைத்து கொண்டு இருந்தால் நீ உன் காரியத்தில் கவனத்தை செலுத்த முடியாது. ஒன்றை மட்டும் புரிந்து கொள், உன்னுடைய களம் வேறு, அவர்களுடைய களம் வேறு. நீ அவர்களுடைய இடத்தில் இருந்து கொண்டால் என்ன செய்திருப்பாய், அவர் உன்னுடைய இடத்தில் இருந்தால் என்ன செய்திருப்பார் என்று இருவேறு துருவங்களாக இருந்து கொண்டு இருக்கும்போது அதை பற்றி மட்டுமே நீ யோசித்து கொண்டு இருக்காதே. என் பிள்ளையே, எல்லா மனிதர்களையும் இங்கு திருப்திப்படுத்த நினைப்பது நடக்காத ஒன்று. இங்கே அவர் என்ன நினைப்பாரோ இவர் என்ன நினைப்பாரோ என்று எண்ணிக்கொண்டு நீயாகவே உன் வாழ்க்கையை இங்கு தொலைத்து விடாதே என்று தான் சொல்லி கொண்டு இருக்கின்றேன். யார் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, உனக்கான வெற்றியின் பயணத்தை தருவது நானாக இருக்கும்போது உன்னை விட்டு விலகியதை பற்றி மட்டுமே இங்கு திரும்ப திரும்ப யோசித்து கொண்டு இருக்காதே. நான் உன் நேரத்தை வீணடிக்காமல் உனக்கான வெற்றியை தருவதென்று உறுதியளித்திருக்கும் போது நீ எதை பற்றி தங்க பிள்ளையை இங்கு சிந்தித்து கொண்டு இருக்கின்றாய்? உன் வாழ்க்கை என்னும் பயணத்தில் உனக்கு நான் வெற்றியை தருவேன் என்று சொல்லிவிட்டால் அது உண்மைதான். நடப்பது எது வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் வருகின்ற சூழ்நிலையை கையாளுவதற்கு உன் வாழ்க்கை என்னும் முறையில் உனக்கு உறுதியாக நீ இருந்து கொண்டு இருக்கின்றாயா, தெளிவாக இருந்து கொண்டு இருக்கின்றாயா என்பதை பொறுத்து தான் இங்கு வாழ்க்கை இருந்து கொண்டு இருக்கின்றது. உன் திறமையை கூட பலர் இங்கு திமிராய் பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். மாற்றிக்கொள்ள வேண்டியது அவர்களின் பார்வையை தான் தவிர உன் திறமையை அல்ல. அவர்கள் அப்படி பார்க்கிறார்கள் என்பதற்காக எல்லாம் உன் கவனத்தை சிதறவிடாதே என்று தான் சொல்லி கொண்டு இருக்கின்றேன். அந்த வைராக்கியமும் உன் இலக்கை அடைவதற்கான ஒரு மனப்பக்குவம்தான் உன்னை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தி கொண்டே இருக்கின்றது. யார் சொல்லியும் இங்கு என்ன நடந்தாலும் சரி, உனக்கான வெற்றியின் பயணத்தை தருவது இந்த அப்பனானவன், இந்த முருகனானவன் நானாக இருந்து கொண்டு இருக்கும்போது ஒரு சிலவற்றை ஆராய்ந்து மனதை காயப்படுத்தி கொள்வதை விட அனைத்தும் நமக்கான பாடம் என்று அதை அனுபவமாக எடுத்துக்கொள். வாழ்க்கை சிறப்பாகத்தான் இருக்கும். கவலைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். அதற்காக அந்த கவலைகளை நீ உன் கையில் எடுத்து விட்டால் அது நிரந்தரமாக மாறிவிடும். அதனால் அத்தான் சொல்கிறேன், யார் என்ன செய்தாலும் சரி, நான் எடுத்துக்கொண்ட முயற்சியிலிருந்தும் நான் எடுத்துக்கொண்ட இலக்கிலிருந்தும் விட்டு விலகப் போவதே இல்லை என்றும் மட்டும் உறுதியாக இரு. உன் துன்பங்களில் இருந்து உனக்கு விடுதலை கிடைக்க ஏதாவது வழி இருக்குமா முருகா என்று நீ ஒவ்வொரு தடவையும் என்னிடம் கண்ணீர் வடித்து இங்கு முயற்சித்து கொண்டு இருக்கின்றாய். நிச்சயமாக நான் சொல்கிறேன், என் பிள்ளையே, உன் கண்ணீரை எல்லாம் என் மடியில் இங்கு ஏற்றுக்கொள்ளும் பொக்கிஷமாக மாற்றி வைத்து இருக்கும் போது அது சரியான நேரம் வரும்போது சரியான தருணத்தில் உன் கையிலே ஒப்படைக்கத்தான் போகிறேன். நீயோ நான் கண்ணீர் விட்டதை கூட என்னப்பன் பார்க்கவில்லையே, நான் கண்கலங்கி நின்று கொண்டு இருப்பதை விட என்னப்பன் பார்க்கவில்லையே என்று யோசிக்காதே. எத்தனை விஷயமானாலும் சரி, உனக்கு நான் நல்லதை செய்வதற்குத்தான் இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள். எப்போது நீ நினைத்தாலும் அப்போது உனக்கு நான் காட்சியளிப்பேன். மயிலாக வேலாக வந்து என் தங்கமே, என் கொடியே பறக்கும் நேரம் வந்து இருக்கும் போது, நீ ஏற்றத்தை பார்க்கும் நேரம் வந்து இருக்கும் போது யாரும் இல்லை என்ற எண்ணத்தை எல்லாம் வளர்த்து கொண்டு நீ அப்படியே நின்று விடாதே. மூளையில் முடங்கி விடுவதனால் இங்கு ஒன்றுமே நடக்கப் போவதே கிடையாது. மாறாக உன் முடக்கத்தை எப்படியே நிரந்தரமாக்கி விடலாம் என்று கூட இங்கு பல பேர் திட்டமிட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த திட்டத்தை முறியடித்து உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை செயல்படுத்த இந்த அப்பனானவன், இந்த சண்முகநாதன் நான் வந்து இருக்கும்போது உனக்கு வெற்றியை தரத்தான் போகிறேன். நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையில் என்னை கரம்பற்றி கைப்பற்றி இருக்கும் என் பிள்ளையை
உன் வாழ்க்கையை ஜெயிக்க வைப்பதற்குத்தான் நான் இந்த முருகன் வந்திருக்கின்றேன். இனி எதை நினைத்து இங்கு யோசிக்கின்றாய்? என்ன நடக்கப் போகிறதோ ஏது நடக்கப் போகிறதோ என்பதை தாண்டி என்ன நடந்தாலும் என் வாழ்க்கை நிலையை நான் எனக்காக, என் அப்பன் முருகன் எனக்காக தர போது நான் எதை பற்றி கண்கலங்கப் போவதும் இல்லை, இங்கு கவலைப்பட போவதும் இல்லை என்று நினைத்துக்கொள். உன் வாழ்க்கை நிலையை மாற்றி உன் சந்தோஷத்தை அடைவதற்குத்தான் நான் இந்த முருகன் வந்து கொண்டு இருக்கின்றேன். நீ வெற்றி வாகி சூடும் தருணத்தை இங்கு பெற்றுவிட்டாய். நல்லதுதான் என் பிள்ளைக்கு நடக்கப் போகிறது. யாம் இருக்க பயமே.